நெல்லையில் வரலாறு காணாத கனமழையினால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்ட மக்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஏற்பாட்டில் ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான அரிசி, பால் பவுடர் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை திருநெல்வேலி மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்தார். அதனை அவருடைய ஆதரவாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் வழக்கறிஞர் காமராஜ் அவர்களின் தலைமையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட்டது. 17/12/2023 அன்று பெய்த கொடூர மழை சுமார் 95 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அந்த மழையிலே சுமார் தென் மாவட்டம் முழுவதும் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டு எங்குமே சாலைகளில் செல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் சாலை துண்டிக்கப்பட்டு மக்கள் இன்னைக்கு ரொம்ப அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா வீடுகள்லையுமே தண்ணி நிரம்பி இருக்கு. ஒவ்வொரு இடத்துல இருந்து மக்கள் வெளியேற்ற முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் அடிச்சு கொண்டு போறக்கூடிய சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதை அறிந்த நம்முடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா அருமைக்குரிய தலைவர் விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்த செய்தியை கேட்டவுடனே அந்த மக்களுக்கு வீடு வீடாக சென்று இந்த நிவாரணப் பொருட்களை வழங்கும்படியாக ஆணையிட்டுள்ளார்கள். அதற்காக சுமார் அவருடைய சம்பள பணத்திலிருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலாக நிவாரணப் பொருட்களை இன்று திருநெல்வேலிக்கு அனுப்பி உள்ளார்கள். இதை நாங்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் இன்று அந்த பொருளை பெற்று ஒவ்வொரு கிராமமாக சென்று ஒவ்வொரு வீடுகளுக்காக எங்களுடைய இந்த டீம் நாங்கள் ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று இந்த நிவாரண பொருளை இன்னைக்கு வழங்க இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்னைக்கு அடிப்படை தேவையான பால் பவுடர், பிஸ்கட்டு, பிரெட்டு, அரிசி, போர்வை, வேஷ்டி, சேலை, பாய், இப்படி இன்னைக்கு நம்ம அடிப்படை தேவையான எல்லா பொருட்களும் இன்னைக்கு இறங்கி இருக்குது. நாங்க ஒரு 2 நாளாவே அந்த நிவாரண பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே ஒரு சில இடங்கள்ல வீடுகள்லாம் உடைந்து போய் இன்னைக்கு மக்கள் ஒவ்வொரு முகாம்ல இன்னைக்கு தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த முகாம்களுக்கு போக போறோம். அதே போல ஒவ்வொரு கிராமங்கள்ல இன்னைக்கு தண்ணி ஏறி அப்படி நிக்குது. அந்த இடங்கள்ல போய் ஒவ்வொரு வீடுகளுக்காக சென்று அவங்களுக்கு தேவையான இந்த நிவாரண பொருட்களை நாங்க வழங்குறதுக்கு இப்போ ஆயத்தமாயிருக்கோம். திருநெல்வேலி சிட்டிக்குள்ள, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள் ரெட்டியார்பட்டி, அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் கருக்குளம், அதுக்கப்புறம் அகரம், முரப்பநாடு, இப்படி நம்ம தாமிரபரணி ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் நாங்கள் வீடு வீடுகளாக சென்று இந்த நிவாரண பணிகள் நடக்க போது 2 மாவட்டங்கள், அதாவது தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் 2 மாவட்டத்திலையும் இந்த நிவாரண பொருட்களை வழங்க போறோம். உடனடியாக செவி சாய்த்த விருதுநகர் பாராளுமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கறிஞர் காமராஜ், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினர். நன்றி.